வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொங்கல் பானைக்கு கட்டுறதுக்கு மஞ்சள் கொத்தி எல்லாருமே வாங்கியிருப்போம். இப்ப பண்டிகைக்கு யூஸ் பண்ணது போக எல்லாராக்கையும் கொஞ்சமாவது இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும். இந்த பச்சை மஞ்சள் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கூட எண்ணெய் எல்லாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்தியான மெத்தட்ல ஒரு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெறும் மஞ்சள் மட்டும் இல்ல, இதோட நம்ம மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகு, நெல்லிக்காய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அதை மட்டும் நம்ம சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட பச்சை மிளகு, நெல்லிக்காய் இல்ல, மிச்சம் இருக்கிறத வச்சுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம இதுல சேர்க்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ஹெல்தியானது. இதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். எல்லா ஃபிளேவர்ஸும் கலந்து டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பச்சை மஞ்சள் ஊறுகாய் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பச்சை மஞ்சள், மாங்காய், இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாத்துலயுமே மண் இருக்கும். நல்லா ஒரு பவுல்ல தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அதுல ஊற வச்சுட்டு, ஆனா தேய்ச்சி வாஷ் பண்ணி இந்த மண்ணெல்லாம் போக நம்ம கிளீன் பண்ணிக்கணும். ரொம்ப அலம்பி வச்சது எல்லாமே ஈரம் போக நல்லா காஞ்சிடுது. இப்ப நல்லா மெலிசா தோல் சீவிக்கலாம். கத்தியால லேசா அப்படி எடுத்தாலே வந்துடும். பாருங்க, ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இது மாங்காய், இஞ்சி கட் பண்ணிட்டு இருக்கேன். இதை போல தோல் சீவிட்டு மெலிசா நான் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றேன். நீங்க வேணா அப்படியே நீளமா ஃபிங்கர் சிப்ஸ்க்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இந்த லெமனை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம எடுத்து வச்ச மஞ்சள், மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை, இந்த ஜூஸை இதுல புழிஞ்சிடுவோம். நான் 2 பழம் புழிஞ்சிருக்கேன். இப்ப அதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் அடிக்கடி இப்படி நம்ம குலுக்கி விட்டோம் அப்படின்னா உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே நல்லா ஒன்னா சேர்ந்துரும். இப்ப அதை நம்ம மூடி வச்சிருவோம். இது நம்ம நாளைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பச்சை மஞ்சள், இஞ்சி, மிளகாய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு நாள் ஆயாச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு 5-6 தடவை நான் அந்த மாதிரி குலுக்கி விட்டுருந்தேன். மிளகாயோட கலர் பாருங்க, கொஞ்சம் பேல் ஆயிருக்கு. இந்த காரம் ஃபுல்லா இதுல இறங்கியிருக்கும். இந்த காரத்தை இஞ்சி, மஞ்சள், மாங்காய், இஞ்சி எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும், குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. இது எல்லாமே நல்லா ஊறி கொஞ்சம் ஷ்ரிங்கா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி, மாங்காய், பச்சை மஞ்சள், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இந்த லெமன் ஜூஸ்ல நல்லா ஊறி இருக்கு. எல்லாம் கலந்தா இந்த ஃபிளேவர் நல்லா ரெஃப்ரெஷிங்காவும் டெம்டிங்காவும் இருக்கு. இது நம்ம ஜஸ்ட் சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், இல்ல தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப இந்த சீசன்ல இது விடாம ரெகுலரா பண்ணி வச்சுப்பாங்க. ஜஸ்ட் சலாட் மாதிரி கொஞ்சோண்டு இப்படி சைட்ல வச்சுட்டு நடுல இந்த ரோட்டி சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பச்சை மஞ்சள் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். மாங்காய், இஞ்சி இது எல்லாமே நல்ல டைஜஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலா நம்ம ஊறுகாய் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்காக நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், மிளகாய் பொடி, உப்பும் நம்ம அதிகமா சேர்ப்போம். இதுல ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது. இதுல இருக்கிற பச்சை மிளகாயும் ரொம்ப காரம் இருக்காது. இது நம்ம தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டுக்காக ஒவ்வொன்றும் நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாங்காய், இஞ்சி. இந்த மாங்காய், இஞ்சி மாங்காய் ஃபிளேவர்ல இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல ஊறிருக்கிற மாங்காய், இஞ்சி இந்த பச்சை மிளகாயோட காரம், லெமனோட புளிப்பு, உப்பு, இஞ்சி, மஞ்சளோட அந்த ஃபிளேவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப மஞ்சள், மஞ்சள்ல நம்ம பச்சையா நார்மலா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். இந்த மஞ்சள்ல இந்த ஷார்ப்னஸ் கம்மியா இருக்கு. லெமன் ஜூஸ், பச்சை மிளகாயோட காரம்,
மாங்காய் இஞ்சியோட ஃப்ளேவர், இஞ்சியோட ஃப்ளேவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா டேஸ்டா இருக்கு. பாருங்க பச்சை மிளகாய், ஜென்ரலா பச்சை மிளகாய் சும்மா வந்து நம்மளால சாப்பிடவே முடியாது. சூப்பரா இருக்கு. நல்ல புளிப்பு, மாங்காய் ஃப்ளேவர், அந்த இஞ்சி ஃப்ளேவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு காரம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாவே இல்லை, லேசா சுருக்குன்னு காரம் இருக்கு. தயிர் சாதத்துக்கு இல்ல மத்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து இந்த தயிர் சாதத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இதோட ஹெல்தியான பெஸ்ட் ஊறுகாய் உலகத்திலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளும் அழகா சாப்பிட்ரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து இந்த சீசன்ல கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்தியா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். பச்சை மிளகும் இப்ப சீசன் தான், இதோட நீங்க பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம், நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். அப்ப இன்னும் டேஸ்டா, இன்னும் ஹெல்தியா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சீசன்ல கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயே சேர்க்காம நீங்க ஒரு ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்பஸா வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சாப்பிட உட்காரும் போதே கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டோம்னா எந்த சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.